இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வருமா? இது பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு எங்க சுகர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே ஸ்வீட்டே எடுத்துக்க மாட்டோம். ஆனா கண்டிப்பா அப்படி இல்லைங்க. ஸ்வீட் சாப்பிடாம இருந்தா தான் நமக்கு சுகர் வரும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு சுகர் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்புகள் தானங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல நிறைய கொழுப்புகள் அதிகரிச்சுட்டே போகும். அதனாலதான் நமக்கு சுகர் அளவும் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்வீட் சாப்பிட்றதுனால சுகர் நமக்கு வரதில்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அப்படியெல்லாம் இல்லைங்க. சில பேர் நம்மலாம் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் சாப்பிட்றதுனாலதான் நமக்கு சுகர் வந்துருது, நம்ம இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டே எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுனால திகட்டிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கும். சிலர் ஸ்வீட்டை ரொம்ப கம்மியா தான் எடுத்துப்பாங்க. கண்டிப்பா அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி உடல் அளவு அதிகமாவே கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதனால கூட நமக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே இந்த சுகருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதுனாலதான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்ல. பொதுவாவே பாத்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இப்ப சுகர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் தடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம் எதுக்காக தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் நமக்கு கொழுப்பு அதிகரிச்சுட்டே போகுது நம்மளோட உடல்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்வீட் வேணும் அந்த ஸ்வீட் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ஸ்வீட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸ்வீட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு சாண்ட்விச் ஃபுட் தான் அதிகமா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா, ஸ்வீட் சாப்பிட்றதுனால சுகர் வர்றது இல்லைங்களே, நம்ம ஸ்வீட் சாப்பிடாதனாலதான் நமக்கு சுகர் வருது. அப்ப இத்தனை நாளா ஸ்வீட் சாப்பிட்றதுனாலதான் சுகர் வருது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.